السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على من ابتلى وعلى عباد الله الصالحين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: قال فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا. قال نبينا صلى الله عليه وسلم: حبيبي إلى من الدنيا النساء والطيب وجعلت قرة عيني في الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்து பரிபக்குவப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அருளும் கிருபையும் இருளக நாயகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களுடைய வழித்தடங்களை வாழ்வியலாக மாற்றிக்கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஃபுகஹாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தன்று அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய இனி வரவிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய நிறைவான அன்பும் மகஃபிரத்தும் நிஅமத் என்ற அருட்கொடையும் என்றென்றும் நம் மீது நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஒவ்வொரு அடியானையும் தன்னின் பக்கம் அழைத்துக் கொள்வதற்கு, தன்னின் பக்கம் நெருங்குவதற்கு, தன்னுடைய பொருத்தத்தை முழுவதுமாக அவன் அடைந்து கொள்வதற்கு சில தகுதிகளை ரப்புல் ஆலமீன் நியமனம் செய்கிறான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்துவதற்கும், அவனுடைய அருளுக்கு முழுமையான சொந்தக்காரர்களுக்கும், அதே போன்று அவனுடைய அன்பை முழுவதுமாக பெறுவதற்கு உண்டான தகுதிகளை ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? நியமனம் செய்கிறான். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, ஹயாத் மௌத்தை பற்றி பேசுகின்ற பொழுது, லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயிக்கும் அஹ்சன் அமலா. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, எதுக்கு அல்லாஹ் படைக்கணும்? சிரமங்களை கொடுக்கணும், சந்தோஷங்களை கொடுக்கணும், கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கணும், மறுபடியும் மௌத்தை கொடுக்கணும். யதார்த்தமாகவே வரக்கூடிய சிந்தனைகள் தான். அல்லதிய ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த, மௌத்திற்கும் ஹயாத்திற்கும் உண்டான இடைப்பட்ட அந்த வாழ்வை லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி அஹ்சன் அமலா, அமல்களால் சிறந்தவர்கள் யார் என்பதனை உணர்ந்து கொள்வதற்காக வேண்டி, புரிந்து கொள்வதற்காக வேண்டிதான் என்ன செய்திருக்கிறான்? ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டுகிறார். நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வது, நம்முடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கிக் கொள்வது என்பதனை ரப்புல் ஆலமீன் நமக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் கொடுப்பதன் மூலமாக அவன் நமக்கு பரீட்சை வைக்கிறான். இந்த வாழ்க்கையில் உண்மையாளர்களாக வாழ்ந்திருக்கிறோமா, உத்தமர்களாக வாழ்ந்திருக்கிறோமா, நல்லவர்களாக வாழ்ந்திருக்கிறோமா, அல்லது உபகாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா என்பதனை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு, அல்லது வஞ்சகர்களாக வாழ்ந்திருக்கிறோமா, கஞ்சர்களாக வாழ்ந்திருக்கிறோமா, கடும் பாவிகளாக வாழ்ந்திருக்கிறோமா, இப்படி நம்முடைய வாழ்வியலை, கொடுத்த வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி இருக்கிறோமா இல்லையா என்பதனை சோதிக்கும் பொருட்டு தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கான்? நம்மை உலாவ விட்டிருக்கான்.
அதனால தான் அல்லாஹு தாலா ஒரு அடியான் செய்யக்கூடிய ஹைரான விஷயமாக இருந்தாலும் சரி, ஷர்ரான விஷயமாக இருந்தாலும் சரி, அதுக்கு என்ன செய்யறது? தண்டனை கொடுப்பது கிடையாது. ஆனா கணக்கு எழுதி வைக்கிறது. தண்டனை கொடுப்பது கிடையாது. ஆனா என்ன செய்ய விடுவான்? நாம இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறோமா, ஒரு நன்மையான காரியங்கள் செய்யறோமா, அந்த நன்மையான காரியம் நிறைவாக இருக்கின்ற பட்சத்தில் அது என்ன செய்யப்படும்? கணக்கு எழுதி வைக்கப்படும். ஒருவேளை அதில் குறைபாடு இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த நன்மை தீமைகளாக பதிவு செய்யப்படும். அப்ப நன்மையான காரியம் எதுவோ அதனை முழுவதுமாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பது, போய் சேர்ப்பதுதான் அந்த காரியத்தை சிறப்பாக ஆக்குவது. ஒரு காரியத்தை சிறப்பாக ஆக்குறது, வெற்றிக்கும் சிறப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாஸ் மார்க் வெற்றி, ஆனா சிறப்புன்றது நீ என்ன கல்வியை கற்றாயோ, நீ என்ன கலையை கற்றுக்கொண்டாயோ அந்த கலையில் சிறந்தவனாக இருக்கு. ஒரு ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறோம் கேட்கிறோம்னா அதை என்ன செய்யறது? நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது. ஒரு மார்க்க விஷயங்கள் பேசுறோம் கேட்கிறோம்னா அதனை கேட்பது மட்டுமல்லாமல், அதை விளங்கிக் கொள்வது மட்டுமல்லாமல் அதை அமல்படுத்துவது. அதனால் அதே போன்றுதான் ஒவ்வொரு அமலும் இருக்கு. உதாரணத்துக்கு தொழுகையுடைய விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது பாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்களா, இரவு நேர தொழுகையில தொழுதுட்டு சுபஹுடைய நேரம் வந்துருக்கும். யா அல்லாஹ், இந்த இரவை இன்னும் நீளமானதாக ஆக்கியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்போம். இரவை சுருக்கிட்டியே யா அல்லாஹ். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, தொழுகுவது கடமை, அதை சிறப்பாக ஆக்குவது என்பது அல்லாஹ்விற்காக வேண்டி அதனை செய்கிறோம் என்ற உணர்வை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்டு அந்த அமலை என்ன செய்வது? அமல்படுத்துவது. அந்த தொழுகையை, இபாதத்தை, வணக்க வழிபாடை என்ன செய்வது? நீட்டிக் கொள்வது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அப்ப அதுதான் அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு அமலை சிறப்பாக ஆக்கிக் கொள்வது, வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு உண்டான வழித்தடங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நெடுக அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். அப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களை நியாயப்படுத்தியிருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு 4 ஆண்டுகள் மட்டும்தான் பிரயாணப்படுத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 ஆண்டுகள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பிரயாணப்பட்டார்கள். ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஒரு சில நிமிடங்கள் நடுக்கத்தை ஏற்படுத்திவிட்டது. மலக்குமார்கள் தகவல் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய அர்ஷ் என்னாச்சா? நடுங்க ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் 4 ஆண்டுகளில் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு உயர்தனமானதாக ஆரம்பத்தில் பீடிகையிலே சொல்லியதை போன்று அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி, அல்லாஹ் விரும்பிய போது அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் அல்லாஹ் விரும்பக்கூடிய தன்மையில் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைத்துக் கொண்டவர்கள். அதனால தான் 4 வருஷத்துல ஒப்பாத்தாகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அரிசி நடங்கியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். அப்போ சிறப்பாக ஆக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்கு சிறப்பாக ஆக்கணும். அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துக்கு அல்லாஹ் ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கிறானா அதை சிறப்பாக ஆக்குறது எப்படிங்க? சுக்ர் செய்வதன் மூலமாக அது சிறப்பாக மாறும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அந்த காரியம் கொடுக்கப்பட்ட காரியம் நமக்கு என்னவாக மாறுது? சிறப்பாக மாறிவிடுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 ஆண்டுதான் பிரயாணம். ஆனால் இன்று இஸ்லாமிய சமூகத்தில், உலகத்தில் எங்கெல்லாம் இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதோ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடமிருந்து கற்ற அங்கீகரித்த ஹதீஸை சொல்லாத ஒரு ஆட்களும் இருக்க முடியாது. பெருவாரியான ஹதீஸுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழிகளை அறிவித்தது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 4 வருஷம் தான் இருந்தாங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு வஃபாத் ஆறாங்க. இன்று வரையும் அவங்கள பத்தி நாம் என்ன செய்வோம்? பேசிக்கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய உண்மையான யதார்த்தமான வாழ்க்கையை பற்றி புரட்டி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? அவங்க கொடுத்த வாழ்க்கையை என்னவாக ஆக்கிட்டாங்க? மிகவும் சிறப்பானதாக ஆக்கி கொண்டாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை பரிபூர்ணமாக பாக்கியம் பெற்றதாக ஆக்கி கொண்டாங்க. அவங்களுக்கு கொடுத்த நேரங்களை
பலன் தரக்கூடியதாக மாற்றிக்கொண்டாங்க. அவங்க கண்ட காட்சிகளை மறுமைக்கு சாட்சிகளாக மாற்றிக்கொண்டாங்க. அப்ப இவர்களுடைய வாழ்க்கை எல்லாம் நமக்கு என்ன தோணும்? வாழ்ந்தால் இவர்களை போன்று வாழ வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கையை போன்று, அவர்களுடைய சிந்தனையை போன்று, அவர்களுடைய தியாகத்தை போன்று, அவர்களுடைய ஈமானிய உணர்வுகளோடு வாழ்ந்தால் அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழ்க்கையை அந்த சஹாபாக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழித்தடத்திருக்கிறார்கள். அப்ப கொடுத்த வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த எத்தனையோ நிஅமத்துகளை சிறப்பாக ஆக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருவார்கள், அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கையை எப்படி சிறப்பாக ஆக்கிக் கொள்வது. முதலாவதாக சொன்னாங்களா, நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துதல்னு சொன்னாங்க. முதலாவது அல்லாஹ் கொடுத்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது. சொல்றாங்க இல்லையா, அல்லாஹ் லைன் ஷகர்தும் லஸீதன்னகும் வலைன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். லைன் ஷகர்தும், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், லஸீதன்னகும், நீங்கள் எப்பொழுது நன்றி செலுத்துவீர்களோ, நீங்கள் செலுத்திய நன்றிக்காக வேண்டி உங்களுடைய தேவைகளை எதை நோக்கமாக வைத்திருக்கிறீர்களோ அதை நாம் அதிகப்படுத்துவோம். அது பொருளாதாரமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், விசாலமான உள்ளமாக இருக்கலாம், அத்தனையும் நாம் என்ன செய்வோம்? அதிகப்படுத்துவோம் என்பதாக ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறார். பிஸ்மில்லா சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, ஒவ்வொரு கணபொழுதும் நமக்கு என்ன செய்யணும்? ஞாபகம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டாச்சு, வந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ் போயாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைகளை சில நேரங்கள்ல அல்லாஹு தஆலா பல்வேறு, அதாவது லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணியிருப்பான். அவங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக மிராக்கல் சொல்லுவாங்க, ஆச்சரியம் என்பதாக சொல்லுவாங்க. இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுகின்ற பொழுது அவன் கொடுத்த நிஅமத்துக்கு அது சிறப்பு சேர்க்குது. அது அவன் கொடுத்த நிஅமத்துக்கு நாம அனுபவிக்கின்ற ஒவ்வொரு அருளுக்குமே அது சிறப்பான ஒரு தன்மை என்ன செய்து அது மாற்றிக்கொள்ளுது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, சுப்ஹானல்லாஹ் சொல்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபாருடைய நிலையிலேயே எப்படி பேசியிருக்காங்க, எப்படி சொல்லியிருக்காங்க? ஒரு நாளுக்கு 70 தடவைக்கு மேலாக, 100 தடவைக்கு மேலாக என்ன செய்யறாங்க? அல்லாஹ்ட்ட இஸ்திக்பார். அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்பதற்குண்டான அவசியம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு நாம் அல்லாஹு தஆலா நம்மை அவனுடைய அதாவது தண்டனை விட்டு பாதுகாத்து இந்த உலகத்தில் என்னுடைய சிந்தனைக்கு தகுந்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்துக் கொண்டும் எனக்கு நிஅமத் செய்து கொண்டே இருக்கிறானே, மீண்டும் மீண்டும் பாவத்திலே நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பாவத்தை பற்றி பேசுகிறோம், பாவத்திலே புரண்டு கொண்டிருக்கிறோம், பாவத்திற்காக வேண்டி திட்டம் தீட்டுகிறோம், அத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா எனக்கு ரூஹை கொடுத்து உலாவ வைத்துக் கொண்டிருக்கிறானே. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா அடியார்களுக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்கு எப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கின்றோமோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கின்றோமோ, கொடுத்த நிஅமத்துக்கு அது சிறப்பாக மாறிவிடுகிறது அல்லாஹ்வுடைய பார்வையிலே என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருவார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் கொடுத்த சோதனையில் பொறுமை காப்பது. அல்லாஹ் கொடுத்த சோதனையில் பொறுமை காப்பது. அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான் இல்லையா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபித்து. நீங்க பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா, இதுவரையிலும் யாருமே அது போன்ற பொறுமையாக இருந்திருக்க மாட்டார்களே, அது போன்ற பொறுமையே இருங்கள் என்பதாக சொல்லுகிறார். இரண்டாவதாக ஒரு விஷயம் சொல்லுவான், இன்னல்லாஹு மஅஸ் சாபிரீன். அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் இல்லையா, அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்பதாக. அப்ப எல்லா மக்களுக்குமே, எல்லா மனிதர்களுக்குமே இடையூறுகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், மனக்கவலை எல்லாம் வரத்தான் செய்யும். இதுவெல்லாம் வருகின்ற பொழுது பொறுமை காத்து அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது? ஒப்படைக்கிறது. யா அல்லாஹ், இந்த நிலையை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், இதற்கு உண்டான தீர்வை நீ தரணும். இப்படி யார் பொறுமை காப்பாரோ அவர்கள் எதில் பொறுமை காத்தார்களோ அந்த பொறுமைக்கு உண்டான பலனை அல்லாஹ் தஆலா அந்த அடியார்களுக்கு என்ன செய்கிறான்? நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஜமஅ அல்லாஹு யகூலுன அவ்வலீன வல் ஆகிரீன உதுகுலுல் ஜன்னah ஃபிஸ் ஸாபிர் ஃபிஸ் ஸபராத். அதாவது நாளை மறுமை நாள்ல கேள்வி கணக்குகளுக்காக வேண்டி நிப்பாட்டப்படுவாங்க மக்கள். கேள்வி கணக்குகளுக்காக வேண்டி மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டப்படுவார்கள். ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் எல்லாரும் வந்தாச்சா அல்லாஹ் கேட்பான். எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, பொறுமையாளர்கள் சபரியத் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா, அந்த மக்களை கேள்வி கணக்கின்றி அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு நுழைவதற்காக வேண்டி என்ன செஞ்சிருவான், அனுமதித்து விடுவான் என்பதாக சொன்னாங்க. அப்ப அவங்கள்ட்ட கூட்டு கேட்கப்படுது, எதற்காக வேண்டி நீங்க பொறுமை காத்தீங்க, எதுக்காக வேண்டி அல்லாஹ் உங்களை முதலில் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவிக்கிறான் என்பதாக சொல்லுகின்ற போது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்களாம். சபர்னா நாங்கள் பொறுமை காத்தும், இத்தாஅத்துல் லில்லாஹி அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடிய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம் என்பதாக. இபாதத்தினுடைய விஷயத்துல, வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்துல நாங்கள் எப்படி இருந்தோம், பொறுமையாக இருந்தோம் என்பதாக சொல்லுவாங்க. ரெண்டாவதா சொல்லுவாங்கன்னா இத்தாஅத்துன் ஃபீ மின் மஅசியத்தில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாங்கள் சபர்னா பொறுமையாக இருந்தோம், மின் மஅசியத்தில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, பாவத்தை விட்டும் விலகுவதற்காக வேண்டும், பாவமான காரியங்களை விட்டும் விலகி அல்லாஹ்விற்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ்விற்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கோமே, அந்த விஷயத்தில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக நிதானமாக செயல்பட்டோம். இது அல்லாஹ்வுக்கு பிடிக்கலையா நாம் அதை பத்தி பேசுறது இல்லை, திங்க் பண்றது இல்லை. இது அல்லாஹ் பார்த்து கோவப்படுறானா அதை பத்தி நாங்க பேசுறது இல்லை, அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. இது அல்லாஹ் விரும்பலையா இதை நாங்கள் ஒருபொழுதும் செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுடைய பார்வையில இத்தாஅத்துன் வழிபாடுடைய விஷயத்தில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் அதை தவிர்த்து கொள்வதில் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். ரெண்டே காரணம் தான் சொல்லுவாங்க. இப்படி வாழ்ந்த வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், நாளை கேள்வி கணக்குகளுடைய நாளிலே கேள்வி கணக்கே இல்லாமல் என்ன செய்யப்படும், அவங்களுக்கு சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்படும் என்பதாக சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் இல்லையா, நீங்க ஒன்னுனாலே அப்படியே அலறது உட்காந்து அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு பார்த்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அலற வைக்கணும். 18 வருஷம் மனுஷன் எப்படி படுத்திருந்தாங்க, நோயினால படுத்திருந்தாங்க. தொண்டை கிட்ட புழு வரும்போது தான் யா அல்லாஹ் உனக்கு சுக்குரு செய்யணும், அதனால என்ன ரிலீஃப் பண்ணுனாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடல் முழுவதும் நோய்களாக என்ன செய்யப்பட்டுருச்சு, அரிக்கப்பட்டுருச்சு. உனக்கு சுக்குரு செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், சுக்குரு செய்யணும். அந்த நாவை என்ன செய்ய போகுது, புலி அரிக்க போகுது. அப்பதான் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களே, அல்லாஹ் இதுல இருந்து என்னை காப்பாத்துட்டா, அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுத்தான். 18 ஆண்டுகள் நோயின் மூலமாக. அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாம இந்த துன்யாவில் என்ன செய்ய போறது இல்ல, தக்தீராத்துல எதுவுமே நடக்க போறது கிடையாது. அப்படி எது நடந்தாலும் அல்லாஹ் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை தவக்கல் இருக்கிறது. அந்த தவக்கலின் மூலமாக, அந்த தவக்கல் தான் அந்த பொறுமைக்கு சிறப்பை சேர்க்கிறது என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது பொறுமை காப்பது, அல்லாஹ் கொடுத்த விஷயங்கள் மீது பொறுமை காப்பது அல்லாஹ்வின் மீது என்ன செய்யறது, அந்த காரியத்தை திருப்பி விடுவது. ஒரு கவலையான, கஷ்டமான, நெருக்கடியான எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் பக்கம் என்ன செய்யறது, அவன் மீது நம்பிக்கை வைத்து இருப்பது. இன்னுல்லாஹ் மாசாபின்னு சொல்றான் இல்லையா, பொறுமையாளர்களோட நான் இருக்கிறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன வேணும் நமக்கு இதுல நம்பிக்கை இருந்தா தான் அது வரும். இது நம்பிக்கை இல்லைன்னா அது வராது, அந்த யோசனை வராது. அப்ப அந்த யோசனை வரணும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துவார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த பொறுமைக்கு அது சிறப்பு என்பதாக சொன்னார். கவலைகளுக்கு உண்டான நேரத்திலே, சோதனைக்கு உண்டான நேரத்தில் அதை பெருமைப்படுத்துவது என்பது பொறுமை காப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை பெருமைப்படுத்துகிறான் என்பதாக சொன்னார். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள், ஒரு அறிவாளி, ஒரு அறிஞன் என்பதற்கு, ஒரு அறிவாளி என்பதற்கு அவன் செய்கின்ற காரியம் அத்தனையும் நிதானமாக இருக்கும் என்பதாக சொன்னார். ஒரு அறிவாளி எப்பொழுது நிதானமாக நடந்து கொள்கிறானோ அவன் அப்பொழுது அறிவாளி என்ற தன்மைக்கு சிறப்பு சேர்க்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா நமக்கு நினைவுபடுத்துறாங்க.
நிதானமாக நடக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த நிலைப்பாடு வந்தாலும் நிதானமாக கையாளணும். நிதானமாக என்ன செய்யணும்? அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லி காட்டுவான் இல்லையா? அதாவது நீங்கள் நடுத்தரமாக நடந்து கொள்ளுங்கள், நடுநிலையாக என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். வேகமாகவும் போகாத, ரொம்ப சுலபமாகவும் போகாத, நடுநிலையாக என்ன செய்யணும்? அவுசத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவான். நடுநிலையாக, நிதானமாக, அதாவது யோசனை செய்யணும். நாம வாதியா இருந்தா யோசனை செய்ய, பிரதிவாதியா இருந்தா யோசனை செய்வதற்கு உண்டான இடங்களை கொடுக்கணும். சாட்சிகளா இருந்தா அதுக்கு நேரங்களை கொடுக்கணும். ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா உடனே என்ன செய்யறது? உடனே தீர்ப்பு செய்யக்கூடிய அளவுக்கு நாம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம போய்விடக் கூடாது. நிதானமாக அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்துறான். நிதானமா யோசிச்சுதான் என்ன செய்யணும்? சொல்லணும். அதுதான் அறிவாளிக்கு நிதானம் என்பதுதான் அது சிறப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க? ஞாபகப்படுத்துறாங்க. இதுவெல்லாம் நமக்கு கொடுத்த நிஅமத்துகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய இந்த வாழ்வியலை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு வழித்தடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்து தருவார்கள், உபகாரம் செய்வது ஆக சிறந்த காரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக என்ன செய்வார்களாம்? ரமலானுடைய காலகட்டத்திலே உபகாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்க எல்லாரும் தான் உபகாரம் செய்யறாங்க. சதக்கா கொடுக்காத ஆளே கிடையாது. தான தர்மங்கள் கொடுக்காத ஆள் யாராச்சும் இருக்கமா பாரு? கண்டிப்பா இருக்கும். யாராச்சும் தினமும் அது அல்லது வாரத்தில் ஒரு யாராச்சும் ஒரு ஆள் தெரியாம என்ன செய்வோம்? 5 ரூபா 10 ரூபா என்ன செய்வோம்? கொடுப்போம். கொஞ்சம் மேல் மக்கள் என்ன செய்ய கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க, போவாங்க, கொள்வாங்க இல்லையா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உபகாரத்தின் சிறப்பு எதில் இருக்கிறது என்று சொன்னால் அதில் வெளியிலே சொல்லி காட்டாமல் இருப்பது என்பதாக சொன்னார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும், உங்களுடைய சதகாக்களை, தான தர்மங்களை வீணடித்து விட வேண்டாம். எதன் மூலமாக? பில் மன்னி வல் அதா என்பதாக சொல்றது. அப்படியே நாங்க அவ்வளவு செஞ்சோம்னா அவ்வளவு போயிடும், அவ்வளவு கொடுத்தோம்னா அவ்வளவு போயிடும். நாம எவ்வளவு செஞ்சாலும் எவ்வளவு செஞ்சாலும் அல்லாஹ் பார்க்காம இல்லையா? அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான். அல்லாஹ் கல்பை பார்க்கும் போது, என்னுடைய அறிவை பார்க்கும் போது, என்னுடைய உள்ரங்கமான விஷயங்களை முடிவு செய்கின்ற ரப்பு என்னுடைய வெளிரங்கமான விஷயங்களை பார்க்காம அவன் தெரியாம போயிட போதா? இல்ல நாம சொல்லிதான் தெரியணுமா? இல்லையே. அப்ப அல்லாஹு தஆலா அந்த நமக்கு நினைவுபடுத்துறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்க என்ன செய்யாதீங்க? உபகாரம் செய்யுங்கள். அந்த உபகாரத்தை சிறப்பாக ஆக்குவது, அந்த உபகாரம் என்பது மிகச் சிறந்த அமல். ரத்துல் பலா வல் கலா என்பதாக சொன்னாங்க. பலாவை, வரக்கூடிய எல்லா முசீபத்தையும் நீக்குகிறது. அதே போன்று கலாவை, எதிர்காலத்தை தரமானதாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை செய்யக்கூடிய சதக்காவில் இருக்கிறது என்பதாக, உபகாரத்தில் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அப்ப அந்த காரியத்தை நாம எப்படி மாற்றி கொள்ளணும்னா பில் மன்னி வல் அதா, எடுத்து சொல்லக்கூடிய அமலாக அதை மாற்றிவிடக்கூடாது. அப்படி சொல்வதன் மூலமாக என்ன செய்யாது? இங்கும் பலன் கிடையாது, நாளை ஆகிரத்திலும் பலன் கிடையாது. அல்லாஹ் சொல்லிடுவான் இல்லையா? உன்னை பேசணும் தானே கூச்சொன்ன, மக்கள் எல்லாம் புகழ்ந்துட்டாங்களா போ அப்படின்ட்டுவான். நீ யாருப்பா? கொடைவல்லலா? மக்கள் புகழ்ந்துட்டாங்களா துன்யாவில்? போ. நீ யாரு? ஆலிமா? மக்கள் புகழ்ந்துட்டாங்களா? நீனும் போ. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான்? சாட்சி சொல்லிட்டு நீ இங்கேயே என்ன செஞ்சு பட்டுட்ட? உன்னுடைய தேவையை நீ என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்பினாயோ, என்னிடத்தில் என்ன ஆக வேண்டும் விரும்பி செய்திருந்தா என்கிட்ட வந்திருப்ப. ஆனா நீ மக்களிடத்துல, மக்களுடைய பார்வைக்காக வேண்டி, மனிதர்களுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி, மனிதர்களுடைய பெருமையை பெறுவதற்காக வேண்டி நீ அமல் செஞ்ச, அது அங்கே உன்னை புகழ்ந்துட்டாங்கன்னு சொல்லிடுவான் அல்லாஹ். நீங்க நல்லா செஞ்சிட்டீங்க அப்படியே புகழ்ந்துறாங்க. அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சுவாங்க, அதாவது அளவுக்கு மீறி ஒரு ஆள் ஒருத்தர் புகழ்றத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, அவங்க விரும்பல. என்ன செய்வாங்கன்னா அவங்க, அதாவது உன்னுடைய காதை, உன்னுடைய நாவை மண்ணின் மூலமாக அல்லாஹ் தஆலா அடிச்சு விடட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வாழ்க்கை கொடுத்த வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கு உண்டான வழிகளில் 5வது வழியாக உபகாரம் செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எப்பொழுது சிறப்பு பெறும் என்று சொன்னால், அது யாரிடத்திலும் சொல்லி காட்டாமல் இருப்பதன் மூலமாக அந்த உபகாரம் அல்லாஹ்விடத்திலே மிக சிறப்பு பெறக்கூடியதாக இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறுதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்விற்கு பயப்படக்கூடிய விஷயத்தை சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு
அல்லாஹுவை பயப்படக்கூடிய விஷயத்தை சொன்னார்கள். மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. நீ எந்த காரியம் செய்தாலும் அல்லாஹுவை முழுமையாக பயப்பட வேண்டும். எந்த நேரத்திலும் அவன் தடுத்த விஷயங்கள் உன்னுடைய கல்வி எப்பொழுதுமே சிந்திக்க கூடாது. அவன் எதை தடை செய்திருக்கிறானோ உன்னுடைய எண்ணம் அதை பற்றி சிந்திக்கவே கூடாது என்பதாக, அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆனுடைய வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். இப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை சீராக ஆக்கும். கொடுத்த விஷயங்களை பற்றி பேசும் பொழுது போயிடும். அதே போன்று நியமத்துக்கு நன்றி செலுத்தாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்ய மாட்டான், அதுக்கு உண்டான நன்மையை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. சோதனை நல்கின்ற பொழுது என்னது அப்படியே என்ன செஞ்சிடறது, அதை அடுத்த விட்டு எப்ப சொல்றோமோ அப்பவே என்ன செஞ்சிருவான், அதுக்கு உண்டான பலனை இழந்துருவோம். அதுக்கு உண்டான சிறப்பு என்ன செஞ்சிட முடியாது, அடைந்து கொள்ள முடியாது. அறிவாளி நிதானம் இல்லாத ஒரு அறிவு அது அறிவே கிடையாதுன்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது. நிதானம் இல்லாத ஒரு அறிவு அது அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் சொல்லுது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது நிதானத்தை இழந்து விடுகிறானோ அப்பொழுதே அவன் அறிவாளி என்ற தன்மையை விட்டும் அந்த சிறப்பை பெறுவதற்கு உண்டான தகுதியை விட்டு என்ன செய்து விடுகிறான், நீங்கி விடுகிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துகிறார்கள். அதனால அல்லாஹு தஆலா மேலே ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொன்னான் இல்லையா, அதாவது உங்கள் எதற்காக வேண்டி நம்மை படைக்க வேண்டும், எதற்காக வேண்டி நம்மை படைத்து நமக்கு நியமத்துகளை கொடுத்து நமக்கு சோதனைகளை கொடுத்து சில நேரம் சந்தோஷங்களை கொடுத்து வெற்றியை கொடுத்து தோல்வியை கொடுத்து எதற்காக நம்மை மரணிக்க செய்ய வேண்டும். எபுலுவக்கும் ஐயுக்கும் அஸ்ஸலாமலா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளில் யார் தகுதியானவர்கள், பிராண்டடா என்கிட்ட நிக்கிறோம்னு சொல்றோம். என்கிட்ட நீங்க நிக்கும் போது பிராண்டடா நிக்கணும். சரியான ஒரு முஃமினாக, சரியான ஒரு ஈமான்தாரியாக, சரியான நம்பிக்கையாளனாக நீ என்கிட்ட நிக்கணும்ட்டு நான் உன்னை பார்க்கணும். அதுக்காக வேண்டிதான் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸன அமலா, அஹ்ஸனு அமல், உங்களுடைய அமல்களில் செயல்பாடுகளில் மிகச் சிறந்ததை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதுக்காகத்தான் ஹயாத்துக்கும் மௌத்துக்கும் மத்தியில உங்களை என்ன செய்யணும், இது எல்லாம் நாம கொடுக்கிறது அதுக்குதான். இதைத்தான் சஹாபாக்களுக்கும் கொடுத்தோம், இதைத்தான் முன் சென்ற நபிமார்களுக்கும் கொடுத்தோம், இதைத்தான் முன் சென்ற ரசூல்மார்களுக்கும் அவர்களுடைய சமூகத்திற்கும் கொடுத்தோம். அவங்க எல்லாம் பாஸ் ஆகி கடைசியா இவங்க எல்லாம் பாஸ் ஆனவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்துறார். ஆகையினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் ரசூலும் நமக்கு என்ன செய்திகளை எல்லாம், எப்பேற்பட்ட ஒழுக்கங்களை, எப்பேற்பட்ட பக்குவத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரசூலும் அவ்வப்போது நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, இயன்ற அளவு நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிகள் செய்வோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் என்ற பேருபகாரத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.